patterns. Head and shoulder pattern le 4 type. Horizontal type, ascending head and shoulder, descending head and shoulder, abandoned island head and shoulders pattern சொல்லுவோம். ஸோ இந்த மூணுலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்ன் மட்டும் நம்ம நெக்லெக்ட் பண்ணணும். அது ட்ரெண்ட் வைஸாக நெக்லெக்ட் பண்ணணும். ஸோ ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால் ஃப்ரம் பிஎம் மார்பிள்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகக்கூடிய பொசிஷன் வந்து சில பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ட்ரெடிஷ்னல் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ஸில் எங்கே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறோ அந்த இடத்துல சம் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். யூஸ்வலாக வந்து ஒரு ட்ரேடர்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ட்ரேடர்ஸோடைய அப்ரோச் வந்து எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் ஏறும்போது பை பண்ணணுங்கிற தோணும், அதே போல் இறங்கும்போது செல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம். பட் என்னைக்காவது ஒரு நாள் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், அந்த ரிவர்ஸ் ஆகிற இடத்துல மாட்டிப்போம். ஸோ ரிவர்ஸ் ஆகிறதுல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல் பேட்டர்ன். ஸோ இன்றைக்கி அந்த பேட்டர்னை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதில் என்னென்ன வகை இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எது வந்து கரெக்டான ஹெட் அண்ட் ஷோல்டர், எது வந்து ராங்கான ஹெட் அண்ட் ஷோல்டர், கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் வி சி. ஸோ நம்ம பார்க்குறது என்னென்னா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா என்ன, இது எங்கே யூஸ் ஆகணும், எந்த இடத்துல யூஸ் ஆகாது, இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னா, இந்த பேட்டர்னில் 4 பேட்டர்ன்ஸ் இருக்குது, 4 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்லேயே 4 டைப். ஹாரிசான்டல் டைப், ascending head and shoulder, descending head and shoulder, abandoned island head and shoulders pattern சொல்லுவோம். ஸோ இந்த மூணுலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்ன் மட்டும் நம்ம நெக்லெக்ட் பண்ணணும். அது ட்ரெண்ட் வைஸாக நெக்லெக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். தேர்ட் வந்து இதே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ப்ராக்டிக்கலாக சேஞ்ச் ஆகும். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கப் அண்ட் ஹேண்டலாக எப்போ சேஞ்ச் ஆகும், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து வெட்ஜ் பேட்டர்னாக எப்போ சேஞ்ச் ஆகும். ஸோ இதை பற்றியும் தேர்டு வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ், சப்போஸ் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகுது, நமக்கு அகெயின்ஸ்டாக போகுது, எந்த இடத்துல வெளியே வரணும், எந்த இடத்துல இந்த பேட்டர்ன் ஃபெயிலியர், ஓகே நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஃபோர்த், ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறமோ இல்லை ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமோ சம் பேட்டர்ன், சம் உருவ அமைப்பு, அதாவது ஒரு மனுஷன் இருக்கானா அவனுடைய லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் ரைட் ஷோல்டர் 2 ஷோல்டரும் எப்படி இறங்கியிருக்கும், அவருடைய ஹெட்டு வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும் இல்லையா, லைக் அந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, இப்போது ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம், இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகி மார்க்கெட் கீழே இறங்கி அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கும், அகெயின் மார்க்கெட் கீழே இறங்கி திரும்பவும் இந்த ப்ரீவியஸாக இருக்குல்ல இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக சம் லிட்டில் பிட் அப் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். லைக் ஒரு 3 ஹில் மாதிரி இருக்கும். இதில் இந்த பாட்டமில் கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது வந்து நெக் லைன் சொல்லுவோம். சரி, இந்த மாதிரி நெக் லைன் சொல்லுவோம். இப்போ இதுக்கு மேலே நேராக இதில் இருக்குது. இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா, இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் டூல் இருக்கு இல்லையா, இதில் டாப்பில் இருந்து 6th டூல் இதில் இருக்கும் பாருங்கள். இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். இதில் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு இருக்கா, ஸோ இதில் நீங்கள் எடுக்கலாம். லைக் இந்த மாதிரி இருக்கு பாருங்கள். அதனுடைய டாப் அண்ட் பாட்டம்க்கு கனெக்ட் பண்ணணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் சைட் ஷோல்டர். இப்போ இதில் பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த நெக் லைன், ஒன்ஸ் இந்த நெக் லைன் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் அப் ட்ரெண்டாக இருந்த மார்க்கெட்டு, இது வரைக்கும் அப் ட்ரெண்டாக இருந்த மார்க்கெட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகுது பாருங்கள். டவுன் ட்ரெண்டாக ரிவர்ஸ் ஆகுதா? ஓகே, இது வந்து ஒன்லி ஆஃப்டர் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணும். எய்தர் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும், இல்லை அப்படின்னாக்கா டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம். லைக் வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட், இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு, இது அப்படியே ரிவர்சபிள். ஃபஸ்ட்டு ஷோல்டர் இந்த மாதிரி அகெயின் கீழே ஃபால் ஆகிருக்கு, தென் ரைட் ஹேண்ட் ஷோல்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஹாரிசாண்டல், இதுவும் ஹாரிசாண்டலாக இருக்கக்கூடிய நெக் லைன். சப்போஸ் இந்த ஹாரிசாண்டலாக இருக்கக்கூடிய இந்த நெக் லைன் அப்பர் சைடில் பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேண்டில்
க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக ரீடெஸ்ட் பண்ணாலும் சரி ரீடெஸ்ட் பண்ணலனாலும் சரி மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இது வந்து இந்த இடத்துல தான் யூஸ் ஆகணும். சப்போஸ் இதை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது, இப்போ ஒரு கிளியரான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குது. இப்போ ஒரு ட்ரெண்ட் இல்லாமல் லைக் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் இது பிரேக் அவுட் ஆகிட்டு டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ எந்த பாயிண்டில் ஒர்க் ஆகும்னு தெரியும். செகண்ட் திங் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் கிட்டத்தட்ட 4 டைப்ஸ் ஆஃப் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது. ஒன்று வந்து ஆஃப்டர் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம், இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, ஆஃப்டர் அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி அதனுடைய நெக்லைனை வச்சு அதனுடைய நெக்லைனை வச்சு 3 டைப்ஸாக பிரிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதனுடைய நெக்லைன் வந்து ஹாரிசாண்டலாக இருக்கா, இது வந்து ஹாரிசாண்டல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்தது அப்படின்னா ரொம்பவே ஷார்ப்பாக கீழே ஃபால் ஆகும். மோஸ்ட் பவர்ஃபுல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லுவோம். ஓகே, ரொம்பவே ஷார்ப்பாக கீழே ஃபால் ஆகிடும். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டுக்கு கிட்டத்தட்ட 90% வந்து கீழே ஃபால் ஆகிடும். இது ஒரு டைப். செகண்ட் வந்து என்னென்னா, இதிலே அசெண்டிங் டைப் ஆஃப் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லுவோம். லைக் வந்து இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டியில் கூட ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி பேட்டர்ன் ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி. சரி, இப்போ இந்த நெக்லைனை வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம் அதே போல தான் இந்த நெக்லைனை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அப்சைட் ரைஸ் ஆயிருக்கா, அசெண்டிங் சொல்லுவோம். அப்சைடில் ரைஸ் ஆயிருந்தது அப்படின்னா அசெண்டிங் டைப் ஆஃப் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நீங்கள் நிஃப்டிலே எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். சரி, இப்போ இதிலே எடுத்துக்கோங்க. அடுத்த பீக் இதுதான் வந்து மார்க்கெட் வந்து ரீசெண்டாக 18,600 தான் பீக். இந்த பீக்கில் இந்த மாதிரி ஃபார்மேஷன் நடந்திருக்கு பாருங்க. சரி, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் ஷோல்டர், again head, again second shoulder. ஓகே, இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனவுடனே மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அசெண்டிங் டைப் ஆஃப் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ரொம்ப அதிகமாக ஃபால் ஆகாது. இப்போ இந்த பிரேக் அவுட் கூட பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி யூடியூப் சேனலில் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது நெக்ஸ்ட்டு 16,500 வரைக்கும் கீழே இறங்கும் அப்படின்றது நீங்கள் அந்த வீடியோ கிளிப் காட்டிங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருந்தது நவம்பர் 22, 2021 16,500 வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது 17,700 இருந்து 16,500 வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் எவ்வளோ கீழே இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 16,540, 530. நான் சொன்னதுலேருந்து ஒரு 50 பாயிண்ட் தான் கீழே இறங்கியிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக அந்த டார்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும். சம் ரூல்ஸ் வந்து இருக்குது பேஸ்ட் ஆன் இந்த டைப் ஆஃப் மெத்தடை பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ தேர்டு நம்ம பார்க்கக்கூடியது ஸோ டிசெண்டிங் டைப். அப்படின்னா இப்போ ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இது வரைக்கும் அப் ட்ரெண்டு இந்த இடத்துல வந்து டிசெண்டிங் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஷோல்டர், இது அகெயின் நெக், அகெயின் ஷோல்டர். ஸோ இந்த நெக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக கீழே ஃபால் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக கீழே ஃபால் ஆகிருக்கு பாருங்க.
இது டிசெண்டிங் சொல்லுவோம். கீழே இறங்கிச்சு அப்படின்னாக்க டிசெண்டிங் சொல்லுவோம். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இதே இது நான் டெலிட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்து டாப் டு டாப் அதனுடைய டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது லைக் வந்து வெட்ஜ் பேட்டர்ன் மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். இதனுடைய அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதே அப்பர் சைடில் சப்போர்ட் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு நியூ ரேலி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம எந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த டிசெண்டிங் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் டிசெண்டிங் டைப் ஆஃப் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்ததுன்னா இதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணணும். மற்றபடி ஹரிசாண்டல் யூஸ் பண்ணலாம் அண்ட் அசெண்டிங் யூஸ் பண்ணலாம், அபெண்டன் ஐலேண்ட் சொல்லுவோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். அந்த பேட்டர்ன்ஸும் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த டிசெண்டிங் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஆஃப்டர் ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. சேம் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் அசெண்டிங் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ணக்கூடாது. குவைட் ஆப்போசிட், ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் அசெண்டிங் ஹெட் அண்ட் ஷோல்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் டிசெண்டிங் ஹெட் அண்ட் ஷோல்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஃபோர்த் வந்து என்னென்னா அபெண்டன் ஐலேண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லைக் வந்து இப்போ இதே டவுன் ட்ரெண்டு, ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல பேட்டர்ன் போட்டு பாருங்கள். அதாவது அபெண்டன் ஐலேண்ட்னா லைக் வந்து தனித்து விடப்பட்ட ஒரு தீவு மாதிரி. இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த ஷோல்டர் வந்து ரொம்ப சின்னதாகவும், இந்த ஹெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நடுவில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து இது ரொம்பவே லாங்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு பிஃபோராக நம்ம பார்த்தது வந்து என்ன, லைக் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்னால் என்ன, ஒரு டவுன் ட்ரெண்டு ஆஃப்டர் இந்த நெக்லைன் பக்கத்துலேயே வரும், இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த ஷோல்டருக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி வரும். ஆனால் அபெண்டன் ஐலேண்ட்லாம் என்ன எப்படி இருக்குன்னா, ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஆர் ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஷோல்டர் வந்துட்டு ஆஃப்டர் லாங் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, அகெயின் கீழே வந்து மேலே ரைஸ், இது வந்து அபெண்டன் ஐலேண்ட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக விகரஸாக வந்து அதனுடைய ட்ரெண்ட் வந்து திரும்பும், குயிக்காக வந்து அதனுடைய ரெக்கவரி வந்து நடக்கும். ஓகே, இந்த மாதிரி மார்க்கெட்டில் இதுலேயும் இந்த நெக்லைன்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா we can accumulate 4 types of head and shoulder பார்த்தோம். ஒன்று வந்து horizontal, இன்னொன்று வந்து ascending, இன்னொன்று வந்து descending, இன்னொன்று வந்து இந்த மாதிரி abandoned island. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேட்டர்ன் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எப்படிலாம் சேஞ்ச் ஆகும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாகவே நம்ம டெய்லி மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பேட்டர்னை ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷோல்டர், பாட்டம் அவுட் ஹெட்டு அண்ட் செகண்ட் ஷோல்டர் இந்த மாதிரி ஃபார்மேஷன் நடந்திருக்கு. இதில் நெக்லைன் சொல்லக்கூடிய இந்த இடத்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள், இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, அகெயின் ரீடெஸ்ட் பண்ணுது, ரீடெஸ்ட் பண்ணி திரும்பவும் அப்சைட் போகுது. இது எப்படி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, லைக் வந்து இது இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து இந்த ரீடெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா இந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் நடக்கும். இந்த ஃபார்மேஷனும் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். இது எப்படி நடக்கும்னா, ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்படி வந்து இந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, அந்த நெக்லைன்லேயே கரெக்டாக ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் பாருங்கள், ஒரு கப்பு அண்ட் அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனுடைய டாப் டு டாப் அண்ட் பாட்டம் டு பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இருக்குதா. ஸோ இந்த டாப் வந்து இனிஷியலாக இந்த டாப் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இனிஷியலாக மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும். எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும்னா, இந்த கப்புடைய ஹைட் எவ்வளவோ அந்த டிஸ்டன்ஸுக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து கொடுத்துரும். ஃபர்தராக இந்த நெக்லைன் வந்து
கன்ஃபார்ம் பண்ணி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கப்புடைய டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த டிஸ்டன்ஸ், இந்த கப்புடைய இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஃபர்தராக மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இதுக்கு அடுத்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து லைக் வெட்ஜ் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். லைக் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி டிசெண்டிங் வரக்கூடாது. இந்த மாதிரி டிசெண்டிங் வந்தது அப்படின்னா இதனுடைய இந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் லைன், ஒன்ஸ் இந்த ஷோல்டர் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது இது இந்த மாதிரி வெட்ஜ் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த பேட்டர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். சரி, இது தேர்ட் திங். ஃபோர்த் வந்து இது ஃபெயிலியர் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க, எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணும்போது, இந்த நெக்லைனில் ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஆர் பிரேக் அவுட் பண்ணி எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகும்போது கூட என்ட்ரி பண்ணலாம். ஆனால் எக்ஸிட்டுன்னு வரும்போது இந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, ரீசன்ட் நெக்லைன், இப்போ இது தானே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல தானே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதுக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த ஷோல்டர், இதனுடைய லோ தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸாக ஒர்க் ஆகும். இப்போ ரைட்னா வந்து பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட்டு லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து கேப் டவுன் தான், கீழே வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. ஆனால் இந்த லோவை வந்து கிராஸ் பண்ணலை. நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தேன், நம்ம எப்போதுமே வந்து இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ரெண்டு விஷயம், இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் ஒன்று வந்து இந்த நெக்லைன் வந்து பிரேக் ஆகணும், இது ஒரு இண்டிகேஷன். ரெண்டாவது வந்து ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஃபெயிலியர் அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து பிரேக் ஆகணும். இது பிரேக் ஆகிட்டு க்ளோஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, இது பிரேக் ஆச்சுனாலே இது ஃபெயிலியர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 4 திங்ஸ் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரில் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்னால் என்ன, ஒரு ட்ரெண்டில் தான் ஆஃப்டர் ஒரு அப் ட்ரெண்டோ ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். இதில் 4 டைப்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் இந்த நெக்லைனை பொறுத்து. இந்த நெக்லைன் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து ஹாரிசாண்டல், இந்த நெக்லைன் வந்து ரைஸாக இருந்தது அப்படின்னா அசெண்டிங் சொல்லுவோம், இது டவுனாக இருந்ததுன்னா டிசெண்டிங் சொல்லுவோம். அதே நேரம் 4th ஒன்று வந்து இந்த ஹெட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஹெட்டு வந்து ரொம்ப லாங்காக இருந்ததுன்னா அபண்டன் ஐலாண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவோம். இது 4 டைப்ஸ். தேர்டு வந்து இது எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்று வந்து வெட்ஜ் பேட்டர்னாகவும், இன்னொன்று வந்து கப் அண்ட் ஹேண்டிலாகவும் சேஞ்ச் ஆகும். அண்ட் 4th ஒன்று இந்த ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ரகு கோபால் ஃப்ரம் BM Marbles Academy.